நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ட்டு பேர் குறிப்பிடாம அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. நீங்களும் என்டிஏ கூட்டணி அமைக்கும் போதுமே எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு கருத்தை நீங்களும் முன் வச்சிருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நான் எந்த கருத்து சொன்னாலும் கூட அது சரியாக இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அந்த கருத்து அவருடைய கட்சி, அவங்களுடைய தலைவர்கள், அவர்களெல்லாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இதில் நான் வெளியே இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க. அதனால் அவர் சொன்னதை நானும் பார்த்தங்கன்னா இதில் இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பல. அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன். அதனால் மாநில தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலைங்க. பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருந்தா 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதை எப்படி சொல்றீங்க? அது செங்கோட்டையனுடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன். ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கு ஒரு கருத்து இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். செங்கோட்டையன் அவர் கருத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த 6 பேர் அப்படின்னு தலைவர்கள் பேர் சொல்லல, அவங்களுடைய கருத்தாகத்தான் பார்க்கிறேன். அதை பற்றி நான் கருத்து கூற விரும்பலைங்க. பாஜக ஒன்றிணைந்து தேர்தல் கூட்டணிக்கான தேர்தல் பணிக்கான வேலை தீவிரமா போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்களுடைய கருத்து தெரிவிச்சோன்னா தேனி பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் போகும்போது பாதிப்பு ஏற்படுது. நான் இன்னைக்கு பார்த்தேங்கன்னா உங்களுடைய செய்தி நிறுவனத்தில் நீங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டீங்க, நான் பார்த்தேங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போலன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியில அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் முடிவெடுப்பார்கள். இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு. காலம் இருக்குன்னா இன்னும் 7 மாத காலம் இருக்கு. அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய நம்பிக்கைங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி ஒரு அதிமுக. அந்த கட்சியில் இந்த மாதிரியான உட்கட்சி சலசலப்புகள்லாம் இருக்கு. வரக்கூடிய 26 தேர்தலில் எலெக்ஷன் வரப்போகுது. எப்படியான இம்பாக்ட்? ஆனா இன்னும் 7 மாசம் இருக்கு தலைவா, நீங்க பொறுமையா இருக்கல. பல்வேறு மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? எதுலீங்கண்ணா? என்டிஏ கூட்டணியில பல்வேறு மாற்றங்கள் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? என்டிஏ கூட்டணி வலிமை அடையும். பொறுமையா இருங்கன்னா இன்னைக்கு எப்பொழுதுமே ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் ஜாயின் பண்றோம். சில பிரச்சனைகள் சரியாகும். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்னும் வலிமையா வருவாங்க. விஜய் போன்ற புதிய தலைவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவர்களும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 6 மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேங்க. நிறைய சேஞ்சஸ் வரும், நிறைய காம்பினேஷன் மாறும், நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க. விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும். அதனால் இன்னைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்கிட்ட இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை. 6 மாத காலம் 7 மாத காலம் இருக்கு. பொறுமையா பேசுவோம். நேற்று நீங்க கேட்டீங்க பேசினேன், இன்னைக்கு கேட்டீங்க பேசினேன். இன்னும் 1 வாரம் கழிச்சு பேசுவோம். பொறுமையா இருப்போம். அரசியல் களத்தை பார்ப்போம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.